மாதிரியாக தேர்தல் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் கட்சியினுடைய தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணி. நான் மீண்டும் சொல்கிறேன், இவ்வளோ நாளாக ஆக்க பொறுத்தீங்க, ஆற பொருட்களை இன்னும் ஒரு 3-4 நாள், அதிகபட்சம் ஒரு வாரம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல செய்தியை, மிகச்சிறந்த செய்தியை எங்கள் மருத்துவர் ஐயா அவர் நேற்று எதிர்கட்சி தலைவரை சந்தித்தோம். இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சித்து பேச, அது என்னங்க, அவங்க வேலை இல்லாமல் இருக்கிற பசங்க, அந்த பசங்க ஏதாவது ஒன்று போயிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன் முகநூல் பக்கத்தில் என் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை அதில் நான் பதிவிடுகிறேன். சம்பந்தமே இல்லாமல் ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு அதை உள்ளே போந்து பேசுகிறாங்க. என் தொகுதிக்காரெல்லாம் என்னை பாராட்டுறாங்க, என்னுடைய பணியை பாராட்டுக்கிறாங்க. அதுலேருந்து சம்மந்தமாக இல்லாமல் சில நாய்கள் அது உள்ளே வந்து பூந்துக்கிட்டு குலைக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கூட ரோட்டில் போகிறோம், நாய் குலைக்குதுன்னா அந்த நாயை நாயை நம்ம போய் கடிக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம். அப்புறம் 110 கோடியில் ஒரு நூலகம், கலைஞர் பிறந்த நாளுக்கு எல்லாம் கலைஞர் நூற்றாண்டு விழா பற்றி பேசும் பொழுது நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், சேலம் ரொம்ப பெரிய ஊர், கலைஞருக்கு அதுக்கு இருக்க தொடர்பெல்லாம் சொல்லி நூலகம் வேணும்னு கேட்டேன். 110 கோடியில் நூலகம் அறிவித்து பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்னும் கையை கட்டி காலை கட்டி எங்கேயும் போடல, கையை கட்டி காலை கட்டி வாய்க்கு பூட்டு போடலாம் போடல. சுதந்திர பறவையாக எங்கள் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு மூத்த தலைவரும் அது மருத்துவர் ஐயா தான். ஒரு வீடு இருக்கலாம், ஒரு குட்டாய் 500 வீடு இருக்கலாம். இந்த மாதிரி 96,000 கிராமங்களுக்கு சென்று இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். அப்படி இருக்கிற பொழுது அந்த தலைவரை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, அவரை மறைக்க முடியாது என்பது மட்டும் உண்மை. மிக விரைவிலே கூட்டணி அமையும். அதான் சொல்றேன், அதை குறித்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் விரிவாக இன்னும் சில நாட்களே சொல்லுவார். 3 மாதம் பொறுத்து வந்துட்டீங்க, 3 மாதம் பொறுத்து வந்துட்டீங்க. தை பிறந்ததுன்னு சொன்னோம், தை பிறந்துருச்சு. மாசி சொன்னோம்னு சொல்றீங்க. மாசி மாதம் என் குலம், என் பேர் மாசி பெரியசாமி. அதனால் மாசி மாதத்துல தான் சொல்லணும்னு எங்கள் சாமி உத்தரவிட்டிருக்காரு. அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, சொல்லுவோம் நாங்கள். நன்றி.